எனக்கந்தனோ பயலர்கதி பயலர்க கந்தோ. வணக்கங்க. என் பேரு பொம்மி. நான் வாழற இடத்துல எனக்கு முன்னே இருந்து வாழ்ந்து வர மக்களை பத்தின ஒரு கதையை சொல்ல போறேன். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பள்ளத்தாக்குல நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வரோம். எந்த காடுன்னு கேக்குறீங்களா? அது கூடலூர் காடு. தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. நான் தேக்கு மர இனத்தை சேர்ந்தவ. எனக்கு 153 வயசாகுது. என் குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு, கொள்ளு பேர குழந்தைங்களுக்கு பல தடவை கதை சொல்லியிருக்கேன். ஆனா இப்பதான் தடவையா உங்களுக்கு கதை சொல்ல போறேன். இது ஒரு உண்மை கதை. ஏறக்குறைய 150 வருஷத்துக்கு முந்தி இருந்து அடப்பட்டு அடிமைப்பட்டு எந்த விதமான உரிமையும் இல்லாம வாழற பெட்ட குறும்பர் அப்படிங்கிற பழங்குடி மக்களை பத்தின கதை இது. ரொம்ப சரியா சொல்லணும்னா கோடமூல ஆதிவாசி கிராமத்துல வசிக்கிற ஒரு பூர்வகுடி கூட்டத்தோட வாழ்வு இது. இப்ப இந்த பெட்ட குறும்பர் கதைய சொல்ல காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. இவங்க வாழ்க்கையில இப்பதான் ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சிருக்கு. தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடி வர்ற இவங்க போன மாசம், அதாவது 2013 சித்திர மாசம் ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த சங்கிலி கேட்டை புடுங்கி வீசிட்டாங்க. இந்த வைகாசி மாசமும் அந்த சில்வர் கிளவுட் எஸ்டேட்டுக்கு எதிரா ஒரு நாள் பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. 300க்கும் அதிகமான பெட்ட குறும்பர் ஆதிவாசி மக்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ஒன்னும் புரியலையா? இருங்க பொறுமையா இருங்க, ஒன்னா சொல்றேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நானும் என் மக்களும் கோடமூலா கிராமத்துல இருக்கிறோம். இந்த இடத்த சுத்தியுள்ள காபி டீ எஸ்டேட் பேரு தான் சில்வர் கிளவுட் எஸ்டேட். இந்த நிலம் கூடலூர் காட்டோட ஒரு பகுதி. இந்த காடு 18ஆம் நூற்றாண்டுல மலேரியன் அப்படிங்கிற ஒருத்தர்ட்ட இருந்துச்சு. இந்த இடம் கர்நாடகா, கேரளா அப்புறம் தமிழ்நாட்டை இணைக்கிற ஒரு முக்கிய வழியா இருந்துச்சு. மலேரியனால இங்க நடக்கிற கொள்ள சம்பவங்களை தடுக்க முடியல. அதனால அவரு குறும்ப நாட்டு ராஜா கிட்ட உதவி கேட்டாரு. அவரு தன் மகன் வாழுனவர் என்பவரை அனுப்பி வச்சாரு. வாழுனவர் சில வருஷம் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாரு. அவரும் சரியா ஆட்சி செய்ய முடியல. அதனால நாட்டோட சில பகுதிய நிலம்பூர் திருமால்பட்டுன்றவருக்கு விற்க வேண்டியதா போச்சு. இந்த வாழுனவருக்கு திருமணம் ஆகல. அவர் இறந்த பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் அவரோட அக்காவுக்கும் அக்காவோட சின்ன மகனுக்கும் போயிருச்சு. ஆனா நிலம்பூர் திருமால்பட்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா, வாழுனவரின் அக்காவை கடத்திட்டு போய் தந்திரமா எல்லா சொத்தையும் அபகரிச்சிட்டாரு. அப்புறம் இந்த நிலத்தை ஆங்கிலேய டீ மற்றும் காபி கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விட்டுட்டாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்த குத்தகை எல்லாம் இந்திய கம்பெனிகளுக்கு மாத்திட்டாங்க. அப்படி மாத்தின கம்பெனிகள்ல சில்வர் கிளவுட் எஸ்டேட்டும் ஒரு கம்பெனி. இந்த கதையை நல்லா கேக்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதாவது குறும்ப நாட்டு ராஜாவுக்கும் பெட்ட குறும்ப பழங்குடி மக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டான்னு. ஆமா, இருக்கு. 2 பேருமே குறும்ப இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது அரச வம்சத்தை சேர்ந்தவங்க. குறும்பர்களுடைய ஒரு பகுதியினர் வயநாடு மலைப்பகுதியில வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல வயநாடும் குறும்ப நாடும் பக்கத்து நாடுங்க. இப்ப கேரளான்னு இருக்கிற மாநிலம் அப்ப நிறைய நாடுகளா இருந்துச்சு. கூடலூர் அந்த காலத்துல வயநாட்டோட ஒரு பகுதியா இருந்துச்சு. பெட்டங்கிற சொல்லுக்கு காடு அப்படின்னு அர்த்தம். மலைப்பகுதியில வாழ்ந்த குறும்பர்களை பெட்ட குறும்பர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவங்க குலத்தொழில் மந்திரம் தந்திரம் செய்யறது, மலைப்பகுதியில விவசாயம் செய்யறது, அப்புறம் ஆடு மாடு வளர்க்கறது தான். நான் பிறந்ததுலேருந்து இந்த கூட்டத்தை பாக்குறேன். இவங்களுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களும் சலிக்காம போராடுறாங்க. தோடர்கள்ட்ட ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற எஸ்டேட் முதலாளிங்க, போலீஸ், அப்புறம் அரசு அதிகாரிங்க வரைக்கும் இவங்களோட போராட்டம் தொடருது. தோடரின பழங்குடி மக்களும் படுகரின மக்களும் ஒரு காலகட்டத்துல குறும்பர் செய்யற மந்திர தந்திரங்களை பார்த்து பயந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 இனத்து மக்களுக்கு நடக்கும் எல்லா கெட்டதுக்கும்
குறும்பர் பண்ற மந்திர தந்திரம் தான் காரணம் அப்படின்னு நம்புனாங்க. இதனாலதான் பல குறும்பரின மக்களை தோடர்களும் படுகர்களும் கொன்னு குவிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர் வந்தாங்க. அவங்க பெட்ட குறும்பர்களை மனுஷனாவே மதிக்கல. காட்டு மிருகங்களும் இவங்களும் ஒண்ணுதான்னு நினைச்சாங்க. வந்த உடனே பெட்ட குறும்பர் காட்டுல பண்ற குமிரி விவசாயம் காடுகளுக்கு கேடானதுன்னு சொல்லி அதை தடை செஞ்சாங்க. எனக்கு அப்ப ஒண்ணும் புரியல. குமிரி விவசாயத்தை தடை செஞ்ச அதே அரசாங்கம் தான் மரங்களை வெட்டி அவங்க நாட்டுக்கு கடத்துனாங்க. அது மட்டும் காடுகளுக்கு கேடானது இல்லையா? என் குடும்பத்துல பல பேரு வெட்டுப்படாம தப்பிச்சதே இந்த பெட்ட குறும்பரின மக்களால தான். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, வளர்ந்த மரங்க எல்லாம் தெய்வங்க வாழற இடம் அப்படின்னு நம்புறாங்க. குமிரி விவசாயத்தை தடை செஞ்சதோட நிக்காம இவங்களை எல்லாம் காடுகளை வெட்டவும், டீ காப்பி தோட்டங்க அமைக்கவும், அப்புறம் காட்டு யானைகளை பழக்கிறதுக்கும் அடிமைகளா மாத்திட்டாங்க. மரங்களுக்கும் பெட்ட குறும்பர்களுக்கும் எப்படி நெருங்கிய பந்தம் இருக்குதோ அதே மாதிரிதான் காட்டு யானைகளுக்கும் பெட்ட குறும்பர்களுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. இதுக்கு மத்தியில இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவே இல்ல. சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு கொடுமைகளும் அதிகமாச்சு. கிட்டத்தட்ட 15 கிராமங்களுக்கு இவங்களை வற்புறுத்தி இடமாற்றம் செய்ய வச்சாங்க. இந்த கொடுஞ்செயல்ல இப்ப இருக்கிற எஸ்டேட் முதலாளியோட குடும்பத்தோட பங்கு ரொம்ப அதிகம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு கிராமத்துல 2 வருஷம் இவங்கள தங்க வைப்பாங்க. அந்த 2 வருஷத்துல இவங்க அந்த நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி நல்ல நிலமா ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வேற இடத்துக்கு விரட்டி அடிச்சிடுவாங்க. இவங்க அந்த இடத்த விட்டு போன பிறகு இவங்க வாழ்ந்த இடத்துல டீ காப்பி தோட்டத்தை போட்டு விடுவாங்க. ஒரு தடவை ஒரு கிராமத்தை விட்டு காலி செய்ய முடியாது அப்படின்னு பெட்ட குறும்பர்கள் சொல்ல, இந்த எஸ்டேட் முதலாளி அந்த கிராமத்தையே தீ வச்சு எரிச்சிட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள விரட்டி விரட்டியே இப்ப எஸ்டேட்டோட ஓரத்துக்கே விரட்டி அடிச்சிட்டாங்க. இனி கோடமூலாவை விட்டு போக வேற இடம் பெட்ட குறும்பர்களுக்கு இல்ல. நிலைமை இப்படி இருக்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெட்ட குறும்பர்களோட நில அளவை குறைக்கவும், காட்டு விலங்குகள் எஸ்டேட்டுக்குள்ள வராம தடுக்கவும் கரண்ட் கம்பி வேலிய இந்த எஸ்டேட்டை சுத்தியும் போட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் காடு இந்த சில்வர் கிளவுட் எஸ்டேட்டோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல 80% டீ காப்பி எஸ்டேட்டா மாறி போச்சு. கரண்ட் கம்பி வேலினால யானைகளோட தடம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. இது இந்த எஸ்டேட் முதலாளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு குட்டி அரசாங்கம் நடத்த ஏதுவா போச்சு. இந்த கரண்ட் கம்பி வேலியோட அடுத்த கட்டம்தான் சங்கிலி கேட். இந்த சங்கிலி கேட் வரத்துக்கு முன்ன கோடமூலா பெட்ட குறும்பர்கள் இந்த எஸ்டேட்டுக்குள்ள சில ஏக்கர் நிலத்தை மீட்டெடுத்தாங்க. ஆனா 3 நாள்ல அந்த முயற்சியும் சிதைஞ்சு போச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஊரை சேர்ந்த ஆதிவாசி தலைவர்கள் தாங்க. அவங்கள எஸ்டேட் முதலாளி விலைக்கு வாங்கிட்டாரு. அதுக்கு பின்னால நடந்த சின்ன சின்ன போராட்டங்க எதுவும் எங்கேயும் பதிவாகவே இல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது எல்லாம் தான் இப்ப நடக்கிற போராட்டங்களுக்கு எருவாச்சு. சங்கிலி கேட் தான் அந்த குட்டி அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய நுழைவாயில். அது எஸ்டேட்டுக்குள்ள வாழற மக்களை கண்காணிக்கிற ஒரு முக்கிய இடமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, எஸ்டேட் முதலாளிக்கு தன் சட்டங்களை இயற்றவும் அதை இயக்கவும் ஒரு முக்கியமான இடம் இந்த சங்கிலி கேட். எந்த ஒரு வெளியாள் வந்தாலும் அவங்கள விசாரிச்சுட்டு தான் உள்ள விடுவாங்க. எந்த அரசு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு கிடைக்க விடாம இந்த எஸ்டேட் சங்கிலி கேட் முன்ன நிறுத்திட்டாங்க. கட்டுமான பொருட்களை உள்ள எடுத்து செல்ல தடை செஞ்சாங்க. விளைவிச்ச தானியங்களை வெளியில எடுத்து செல்ல சுங்க வரி வசூலிச்சாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டோட சட்டத்திற்கு விரோதமா சர்க்கார் ரோட்டுல ஒரு பொது வழியில அரங்கேறின ரொம்ப ரொம்ப பெரிய குத்தங்க. இது எப்படி பொது வழின்னு கேக்குறீங்களா? சொல்றத கேளுங்க. நான் முன்பு சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆங்கில கம்பெனிகள் இந்த நிலத்தோட குத்தகைய இந்திய கம்பெனிகளுக்கு வித்துது. மொத்த நிலத்தோட அளவு 80,000 ஏக்கர். அதுல 50,000 ஏக்கர் நிலம் 9 பெரிய டீ காப்பி கம்பெனிகள்கிட்ட 99 வருஷ குத்தகைக்கு போயிருச்சு. சில்வர் கிளவுட் எஸ்டேட்டும் இதுல ஒரு கம்பெனி. இந்த 9 கம்பெனிகள்ல பல கம்பெனிகளோட குத்தகை காலம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. தமிழக அரசு இந்த நிலத்தை மறுபடியும் காடா மாத்த கூடலூர் ஜென்மம் எஸ்டேட் சட்டம் 1969 அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துடுச்சு.
ஆனா இந்த சட்டத்தை முழுமையா நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சட்டத்துல உள்ள ஓட்டைகள், அப்புறம் உள்ளூர் அரசியல்வாதிகள் தான். முடிவுக்கு கொண்டு வர முடியாத தனியார் டீ காபி கம்பெனிகளிடம் உள்ள நிலங்களை செக்ஷன் 17 நிலம் அப்படின்னு தமிழக அரசு பிரிச்சிடுச்சு. காலங்காலமா வாழ்ந்து வர ஆதிவாசியோட நிலத்தை சொந்தமாக்க எஸ்டேட் முதலாளிகள் தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. இந்த பிரச்சனைய மட்டும் தமிழக அரசுனால முடிவுக்கு கொண்டு வரவே முடியல. ஆனா அவங்களால சில வருஷங்களுக்கு முன்னாடி 8000 ஏக்கர் காட்டை அழிச்சு டான் டீ அப்படிங்கிற அரசு டீ கம்பெனிய உருவாக்க முடிஞ்சது. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வெட்ட குறும்பர்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு முடிவு காண அரசாங்க அதிகாரிகளிடமும் அரசியல் தலைவர்களிடமும் பல வருஷங்களா பல மனுக்களை கொடுத்தாங்க. ஆனா எந்த பலனும் இது நாள் வரை இல்ல. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோடமூலா மக்களோட போராட்டம் தீவிரம் அடைஞ்சது. சில்வர் கிளவுட் எஸ்டேட் முதலாளி தொழிலாளர் பற்றாக்குறைய சரி செய்ய எஸ்டேட்டுக்கு உள்ளே உள்ள கிராமங்கள்ல ஆடு மாடு வளர்க்க தடை விதிச்சாரு. இந்த தடைய மீறி வெட்ட குறும்பர்கள் ஆடு மாடு வளர்த்தாங்க. இது எஸ்டேட் முதலாளிக்கு பிடிக்கல. எஸ்டேட் முதலாளி மக்களுக்கு எதிரா பொய் வழக்கு போட சதி திட்டம் போட்டாரு. எஸ்டேட் வாட்ச்மேனை விட்டு ஒரு ஆட்டை திருட்டுத்தனமா கோடமுலாவில இருந்து பிடிச்சு வர சொன்னாரு. அந்த வாட்ச்மேன் திருடும் போது கையும் களவுமா சிக்கிக்கிட்டான். அன்னிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. போலீஸ் கோடமுலா வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் எப்போதும் போலவே எஸ்டேட் முதலாளிக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. இந்த பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்ஐஆர் போட போன ஆதிவாசிங்களையும் எஸ்டேட் முதலாளி விலைக்கு வாங்கிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்களுக்காக உண்மையா போராட்டத்துல ஈடுபட்ட வெட்ட குறும்பர்கள் முதலாளி கிட்ட வேலைக்கு போறத நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால இந்த இடத்துக்கு பட்டா வாங்க பல லட்சங்களை எஸ்டேட் முதலாளி அரசு அதிகாரிகளுக்கு வாரி இறைச்சாரு. அத தெரிஞ்சுக்கிட்ட கோடமூலா மக்கள் அந்த செயலை தடுக்க சென்னை கோர்ட்ல தடை உத்தரவு வாங்கினாங்க. அதுக்கு பின்னால ஒரு நாள் டிஆர்ஓ அந்த வழியா விசிட்டுக்கு வந்தப்ப இந்த சங்கிலி கேட்ல உள்ள வாட்ச்மேன் அவரையும் நிறுத்தி பல கேள்விகளை கேட்டிருக்கான். கடுப்பான டிஆர்ஓ சங்கிலி கேட் சாவிய வாங்கிட்டு போய் ஆர்டிஓ கிட்ட சாவிய கொடுத்துட்டாரு. அதன் பிறகு ஆர்டிஓ சங்கிலி கேட்டு நாளைக்கு இருக்க கூடாதுன்னு உத்தரவிட்டுட்டாரு. ஆர்டிஓ இந்த செய்திய கோடமுலா மக்களிடம் சொல்ல இதுதான் சமயம்னு அந்த சங்கிலி கேட் அங்க இருந்த போர்டு எல்லாத்தையும் மக்கள் புடுங்கி வீசிட்டாங்க. எஸ்டேட் முதலாளிக்கு இந்த வருஷம் அடிமேல அடி பல லட்சங்களை லஞ்சமா கொடுத்தும் பலனே இல்ல. கோடமூலா மக்கள் கடைசியா போன மாசம் ஒரு நாள் அடையாள பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. இந்த பட்டினி போராட்டம் கூடலூர் மாநகராட்சிக்கு சொந்தமான காந்தி திடல்ல 21/5/2013 அன்னிக்கு நடந்துச்சு. இதுல சிறப்பு என்னன்னா ஒரு அரசியல்வாதியும் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கல. மக்கள் பிரதிநிதிகளே தலைமை ஏத்தாங்க. 300க்கும் அதிகமான ஆதிவாசி மக்கள் கலந்துக்கிட்டாங்க. பல பெண்கள் முதலா இதுல மைக்ல பேசினாங்க. சிலர் எஸ்டேட் முதலாளி கிட்ட லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை அம்பலப்படுத்தினாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போராட்டங்களை பார்க்கும்போது நான் கோடமூலா மக்கள்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். நாம தன்மானத்தோட வாழ, நம் இனம் தன்மானத்தோட இருக்க தொடர்ந்து போராடணும். பல தோல்விகள் வந்தாலும் அத மீறி போராடணும். இந்த போராட்டத்துல ஒரு உயிருள்ள சாட்சியா இருந்த நான் சொன்ன இந்த கதை உங்களோட விடுதலை உணர்வை தட்டி எழுப்பிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம மக்களோட விடுதலை போராட்டத்தை பத்தின ஞாபகத்தோட மீண்டும் கதை சொல்ல வருவேன். நன்றி. பொம்மி. கணபட்ட கந்த